வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆண்டிபட்டி அருகே 71 அடி உயரத்தில் அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 69 அடியை எட்டியதை அடுத்து கரையோர பகுதி மக்களுக்கு இறுதி மற்றும் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உபரி நீர் திறக்கப்பட்டது. தொடர்ந்து அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதன் காரணமாக வைகை அணையின் பூர்வீக பாசன பகுதி நிலங்களான ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள சுமார் 1 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு நீர்வளத்துறை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 27 முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 624 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக இன்று முதல் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் பூர்வீக பாசன பகுதி 2ஆம் பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் நாளான இன்று வினாடிக்கு 2000 கன அடி வீதம் வைகை அணையில் இருந்து தற்பொழுது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தவிர வழக்கம் போல குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக 1449 கன அடி என ஆக மொத்தம் 3449 கன அடி நீர் வைகையில் இருந்து வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள வைகை கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு 2000 கன அடி வீதமும் அதனைத் தொடர்ந்து 5ஆவது நாளில் 935 கன அடியாக குறைக்கப்பட்டு பின்னர் நீர் நிறுத்தப்படும். இதனையடுத்து வரும் நவம்பர் 8 முதல் 13 வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதி 1க்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பழனிக்குமார்.